எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அசோக். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ட்ரெண்ட் லிமிடெட் பத்தி பேச போறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த டாடா குரூப் கம்பெனி. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ட்ரேட் டாரிஃப் அப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் வந்து 43% கிட்ட இந்த ஸ்டாக் கீழே வந்தது. இவங்க வந்து என்ன பிசினஸ்ல இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, அப்பேரல்ஸ், ஆக்சசரிஸ் இதெல்லாம் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபுட்ஸ், டாய்ஸ், கேம்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்டாக் வந்து 5377 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐ பார்த்தீங்கன்னா 8477 அந்த ரேஞ்சில் போயிட்டு வந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு 43% நல்ல ஒரு கரெக்டாக இருக்கான ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ரிகவரி இப்போ கொடுக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கில் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. போன டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் குவார்ட்டருக்கும் அந்த செப்டம்பர் குவார்ட்டருக்கும் ரேஞ்ச் பார்த்தீங்கனாலே ஒரு 30 to 35% கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் க்ரோத்து, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், இபிஎஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் டெப் ஃப்ரீயாக வேறு இருக்குது. அப்புறம் வந்து டிவிடெண்ட் பேட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்காக தெரியுது எனக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இப்போது கீழே வந்துட்டு திரும்பவும் வந்து இந்த ஸ்டாக் வந்து ரிகவர் ஆகி போயிட்டுருக்கு. என்னோட அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னும் நல்லா போகும்னு தோணுது. அதெல்லாம் நல்லா கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.